இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் எப்பயோ உங்களை ஒரு பேப்பர் கப்பை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. இந்த பேப்பர் கப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆக்சுவலாக அந்த பேப்பர் கப்பில் நம்ம ஒரு டீ காஃபி ஊற்றி பொறுமையாக அழகாக அப்படியே கீழே ஊற்றாமல் அப்படியே பொறுமையாக எடுத்து குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணுவோம், எடுத்து கசக்கி டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள நம்ம உண்டான ஒரு பாண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறது கிடையாது, ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது, அதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கிறதே கிடையாது, அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அதேமாதிரி உங்களோட வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப 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 நெருக்கமான ஒருத்தர் உங்களை அந்த பேப்பர் கப் மாதிரி உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களை கண்டுக்காமல், உங்களை பற்றி கேர் பண்ணாமல், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் ஒரு நேசித்த ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்களோ உங்களை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்குவீங்க, என் வேல்யூ அவ்வளோதானா, என் ஒர்த்தே அவ்வளோதானா, நான் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே வந்துட்டுருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பையன்கிட்ட, அவன் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, 2 பேரும் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டாக அப்படி எங்கே பார்த்தாலும் ஒட்டுக்காக சுற்றிக்கிட்டு எங்கேயுமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த பையன் கூட நல்லா பழகிட்டு இருக்க ஒரு பையன். அதேமாரி மற்ற பசங்களோட அவன் போய் பழகும் போது அவன் வேஸ்ட்டு, அவன் தண்டம், அவனுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி மற்ற பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டைம் கேட்டுறான். அந்த பையன் ரொம்ப நேசித்த ஒரு பையன் இந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லி நான் நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி சொல்லிட்டானா ஒரு 5th படிக்கிற ஒரு பையன், அந்த பையன் படிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லும் போது அவனால் தாங்க முடியல, ஒரு சோகமாக ஸ்கூல்லேயே இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு பக்கமாக அவங்க வீட்டில் ஒரு ஓரமாக நின்று அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அப்பா நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த பையன் அழுக மாட்டானே, எங்கே ஏன் போய் ஒரு முறையில் உட்காந்துட்டு இப்போ இருக்கான்னு போய் அவங்க அப்பா போய் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ எனக்குன்னு ஒரு வேல்யூவே இல்லைப்பா, நான் எந்த அளவுக்கு ஒரு பையனை நேசித்தாலும் இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சனும், அவன் இந்த மாதிரி பேசிட்டான், எனக்கும் இந்த உலகத்தில் எனக்கு வேல்யூவே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா அதுக்கு பதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேட்குறாரு. கேட்டோன்னே அந்த பையனுக்கு சொன்னதுக்கு அவங்க அப்பா ஒரு ஸ்மைலோடு என்ன பண்ணுறாரு, அந்த பையனை ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் ரொம்ப ஒரு அழகான ஒரு ரேக்கில் ஒரு ஸ்டோன் ஒன்று எடுக்கிறாரு, ஒரு அழகான ஒரு கல் ஒன்று எடுக்கிறாரு. அந்த கல்லை எடுத்து அந்த பையன் கையில் கொடுத்து, நான் சொல்கிறத நீ கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்கப்பா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஸ்டோன், அந்த அழகான அந்த ஒரு சின்ன கல்லை அந்த பையன்கிட்ட கொடுத்து, இதை நீ ஒரு மார்க்கெட் போ, அங்கே இந்த கல்லை நல்லா ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்க, ஒரு துணிக்கெல்லாம் போட்டு அந்த கல் நடுவில் வச்சுட்டு நீ அந்த சைடு போய் ஒரு விற்கிற மாதிரி நின்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராச்சும் உங்களை கேட்டாங்கன்னா இந்த 2 விரலை மட்டும் தூக்கி இப்படி கையில் மேலே தூக்கி காட்டு அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்பா விளையாடாதீங்கப்பா, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நீ இப்போ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் தெரியும்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த பையனும் சரி சொல்லி ஒரு மார்க்கெட் போகிறான். மார்க்கெட்டில் போய் எல்லாம் டேபிள் போட்டு அந்த டெக்கரேஷன் பண்ணி அந்த கல் நடுவில் வச்சுறாங்க. சில பேர் பார்த்துக்கிட்டே போகிறாங்க, சில பேர் கவனிக்காமல் காணாமல் போகிறாங்க. ஒரு பாட்டி மட்டும் ஒரு 5 நிமிஷம் அதே ஊற்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கல்லை ஊற்று பார்த்துட்டு, இந்த கல்லோட விலை எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு ஆக்சுவலாக அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, அந்த அமைதியார், யாராச்சும் கேட்டாங்கன்னா அந்த 2 விரலை மட்டும் தூக்கி மேலே காட்டுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த பையன் அமைதியாக அந்த 2 விரலை மட்டும் தூக்கிட்டாங்க. இந்த ஆக்சுவலாக அந்த கல்லோட விலை 20 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையன் 20 ரூபாயா, வீட்டில் அவங்க அப்பா ஒரு அழகான ஸ்டோன் வச்சுருந்தாரு, ஆனால் அந்த கல்லுக்கு 20 ரூபா மதிப்புன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கல்லை தூக்கிட்டு போய் அவங்க அப்பாட்ட காட்டுறாரு. அந்த பையன் காட்டுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்பா நீங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க, சும்மா ஒரு பாட்டிமா பார்த்தாங்க, நிறைய பேர் போனாங்க, யார் கண்டிப்பாக ஒரு பாட்டிமா மட்டும் 20 ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த விலையை, இந்த கல்லோட விலையை நீங்கள் 20 ரூபாய்க்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சரி நீ இன்னொரு இடம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கப்பான்னு கேட்குறாங்க. மியூசியம் ஒன்று இருக்குது, இந்த பழங்கால பொருளாக வைப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு நீ போய் இதேமாதிரி இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி போகலான்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிற மாதிரி, சரி 20 ரூபா தானே வேல்யூன்னு சொல்லிட்டு, சரி யாராவது திருப்பி இன்னொருத்தர் எனக்கு 20 ரூபாய்க்கு வேல்யூ சொல்லி இது 20 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனும் போகிறான். அங்கே போய் உட்காரன். அவங்க அப்பா இன்னொன்று சொல்லி அனுப்பிச்சிடுறா, இந்த கல் உலகத்தில் ரொம்ப ரேரான கல், ரொம்ப அழகான கல், ஒன்றே தான் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்று எழுதி போடுன்னு சொல்கிறாங்க. அதேமாரி அந்த மியூசியத்துக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுறோம், அந்த கல்லை டெக்கரேஷன் பண்ணி இந்த மாதிரி நல்ல கல், வெள்ளைக்கல், தேனிய மானிய போனிய பண்ணோன்னே போட்டான். அதுக்கப்புறம் எல்லோரும் போகிறாங்க வராங்க, இது ரேரான கல்லா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மியூசியத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லக்ஸூரியான ஒரு கார் ஒன்று வருது. அந்த கார் வந்தோடனே ஆக்சுவலாக உள்ளே இருந்த ஒரு பர்சன் இறங்கி அந்த கல்லை திருப்பி அந்த கல்லை ஊற்று பார்க்குறாரு. ஒரு ரேரான கல் போல் இருக்குது, அந்த பையன்ட்ட எவ்வளோ ரேட்டுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு சரி மியூசியத்தெல்லாம் சுற்றி பார்த்து கடைசி கேட்குறாங்க அந்த பையன்ட்ட அந்த கல்லை. அந்த பையன் அதேமாதிரி அவங்க அப்பா எதுவுமே பேசாமல் அமைதியாக, எதுவுமே பேச தெரியாத பையன் மாதிரி அந்த 2 விரலை மட்டும் மேலே தூக்கி திருப்பி இங்கே காட்டுறோம். அவர் யோசிச்சுட்டு, இந்த கல்லோட விலை 20,000 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் 20,000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். அந்த பையன் ரொம்ப தகச்சு போயிடும். 20,000 ரூபாய்க்கு தராங்களான்னு சொல்லி அவங்க அந்த காரில் வந்தவங்கள்ட்ட அப்படி சொல்லி அவன் அந்த கல்லை தூக்கிட்டு போய் அவங்க அப்பா திருப்பி காட்டணும். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, அப்போ ஒரு பாட்டி 20 ரூபாய்க்கு கேட்டாங்க, இப்போ இவங்க 20,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிப்பா நான் கடைசியாக ஒரு இடம் சொல்கிறேன், நீ அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டோன் கடை இருக்குல்ல, அந்த வைரக்கடை, அந்த நகையெல்லாம் இருக்குல்ல, அந்த வைரக்கல், அந்த கல்லுலாம் போட்டிருந்தா முதல்லாம் நம்ம ஊர்லலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி கல் அதிர்ஷ்டமான கற்கள்லாம் போட்டால் இந்த மாதிரி பெரிய பணக்காரங்களாயிடும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கடைக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பண்ணி இப்போ வந்து ரியலாக எழுது, இது வந்து எனக்கு அதிர்ஷ்டமான கல் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீ வந்து எங்கள் அப்பா வாழ்க்கையை மாற்றிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எழுதுன்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. அந்த ஸ்டோன் கடைக்கு முன்னாடி போயிட்டு உக்காந்துட்டு அந்த பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் அப்பாவோட வாழ்க்கையை மாற்றிடுச்சு, இந்த நல்ல கல் வைரக்கல், இது வந்து இந்த இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கல்லை எழுதிட்டு போகிறது அந்த ஸ்டோன் கடைக்கு உள்ளே போவாங்கள்ல, அந்த நகை கடைக்கு, அந்த கற்களோட கடைக்கு உள்ளே போயிட்டு வரப்போ அந்த கடையோட முதலாளிகிட்ட போய் எல்லாம் கேட்குறாங்க, இது நல்ல கல்லா, இந்த கல் வாங்கினா எங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த கடையோட முதலாளிகிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்ட ஆரம்பிச்சுட்டு அந்த முதலாளி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, இது வந்து எனக்கு வந்து தொழிலுக்கு பாதிப்பு அடையும் போல் இருக்குது, அதனால் வந்து அந்த முதலாளி என்ன சொல்கிற முடியாமல் தேய்ச்சி, ஆமாங்க அது நல்ல கல் தான் சொல்லிட்டு எல்லாம் கஸ்டமர் போனதுக்கப்புறம் அந்த பையன்ட்ட போய் கேட்குறாங்க. என்னென்னு போய் கேட்குறாங்கன்னா, தம்பி இது என்னோடய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது, நீ விற்கிறதுனால இந்த கல் சொல்லு, நானே வாங்கிக்கிறேன். இந்த கல் பார்த்தா எனக்கு தெரியுது ஒரு நல்ல கல்லாக தெரியுது, இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான கல் எனக்கு தெரியுது, இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த யார் சொல்கிறாங்கன்னா, அந்த கடையோட முதல்ல இந்த சின்ன பையன்கிட்ட சொல்கிறாங்க. இந்த சின்ன பையன் வந்துக்கிட்டு திருப்பி அமைதான் இந்த 2 விரலை தூக்கி மேலே காட்டினா என்ன சொல்கிறாங்க, அவர் யோசித்து பார்த்து, இந்த கல்லோட 2 லட்சம் ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இந்த பையன் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. திருப்பி என்ன பண்ணுறான், அந்த கல்லை தூக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போனோடனே அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறான் அந்த பையன், அப்போ இந்த கல் ஒரு மார்க்கெட்டுக்கு பஸ் நான் எடுத்துகிட்டு போனேன் சொன்னீங்க, அந்த பாட்டி மங்கிட்ட 20 ரூபாய்க்கு கேட்டாங்க, அதுக்கப்புறம் மியூசியத்துக்கு போனேன், இந்த கல்லை வந்து எனக்கு 20,000 ரூபாய்க்கு தா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோனோட கடைக்கு போனேன், அங்கே இருக்கிற முதலாளி வந்து இந்த கல்லை வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அவங்க அப்பா அதுக்கு ஆன்சர் சொல்கிறாரு, அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும், உன்னோட இடத்த பொறுத்து தான் உன் வேல்யூ இருக்குது, உன்னோட வேல்யூ உன்னை சுற்றி இருக்காங்கல்ல அவங்கள பொறுத்து தான் உனக்கு வேல்யூ இருக்குது, நீ உன்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறியோ அந்த மாதிரி தான் ஒரு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்றை நீயே நம்பலினா இந்த உலகத்தில் யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ ஒன்றை நீ நம்பு. அதுக்கப்புறமேட்டு 2வது பார்த்தீங்கன்னா, நீ மார்க்கெட் போயிருப்பல்ல, அந்த மார்க்கெட்டில் எத்தனையோ பேர் உனக்கு கடந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த கல்லோட வேல்யூ உனக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த கல் தேவைப்பட்டிருக்காது. அதே மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாருமே உனக்கு கடந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த பாட்டிமா சொன்ன மாதிரி நீ அந்த 20 ரூபாய்க்கு ஒர்த்தா, நீ உன்னை நீ என்றைக்கா இருந்தாலும் அந்த 20 ரூபாய்க்கு நீ ஒர்த்து நினச்சினா இந்த 20 ரூபாய்க்கு தான். உன்னை நீ என்றைக்கு நீ தூக்கி ப்ரெசென்ட் பண்ணுறியோ அன்றைக்கி தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே உன்னை யூஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு கட்டத்தில். உன்னை நீ எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு தேவைப்படுறப்ப உன்னை யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு நீ ஒர்த்தியாக இருக்கியா, நீ யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீ ஒர்த்தியாக இருக்கியா, உன்னோட வேல்யூ வந்து அவ்வளோதான்னு சொல்லிட்டு நீ போனீங்கன்னா கரெக்டாக உன்னோட வேல்யூ அவ்வளோதான் இருக்கும். அதேமாரி இந்த உலகத்தில் எல்லாருமே உன்னை யூஸ் பண்ணுவாங்க. நீ யாரை வந்து நீ வந்து ரொம்ப பெரிய நண்பர்கள்னு நினச்சி அவன் கூட வச்சிருக்கியோ அவங்க வந்து 100% நல்லவங்களும் கிடையாது. நீ தூக்கி வேறமாக ஒருத்தர்கிட்ட நீ இவங்களாம் எனக்கு வேணும்னு சொல்லி நீ வேற ஒருத்தர் நீ ஒதுக்கி வச்சிருப்ப தெரியும், அவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது. எல்லாத்துக்கூடையுமே பழகு. உன்னோட வேல்யூ யாருக்கு தெரியுமோ அவங்க கூட நீ பழகு, அவங்களுக்கு மட்டும் தான் நீ ஒர்த்தியாக இருப்ப. உனக்கு தெரிஞ்சவங்க உன்னோட வேல்யூ தெரிஞ்சுக்க உன்னை வச்சுருப்பாங்க பார்த்தியா, உனக்கு பிடிச்சவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உன்னோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும், அதுக்கு வந்து நீ அவங்களுக்கு நிறைய உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ அவங்கள விட்டுறாது, அவங்களும் உன்னை விட்டுற மாட்டாங்க, நீ அவங்கள கூட நீ ஃப்ரெண்டாக இருந்து பழகிக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய தத்துவத்தையும் ஒரு நல்ல அவங்க அப்பாட்டிருந்து ஒரு லெசன் பண்ணிக்கிறாரு. அந்த பையன் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறான். இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த கதைப்படி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சொன்னது லெசன் ஓகே. ஆனால் நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்மளோட சுச்சுவேஷனில் நம்ம அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்க முடியாது. நம்மளோட முகத்தை, நம்மளோட கண், காது, நம்மளோட உருவத்தை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, ஓகேங்களா? எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் நம்மளோட சொசைட்டியை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்க முடியும். உன்னோட சுற்றி இருக்காங்கல்ல அவங்களோட வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்களை யார் வேல்யூ, உங்களோட அதிர்ஷ்டங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுடைய கடை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எந்த கடைனா நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு சொல்லி பாருங்கள். உங்களோட லைஃப்பை ஒரு டைமாச்சும் நோட் பண்ணிங்கன்னா, பிடிக்காதவங்க ஒருத்தவங்க வந்து விட்டுட்டு போகிறாங்கன்னா உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்கன்னு தான் அர்த்தம். அதுதான் உங்களோட யதார்த்தமான வாழ்க்கையில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு எல்லாருமே தான் யாரோ ஒருத்தர் தான் உங்களை கேர் பண்ணுறது. உங்கள் அப்பா அம்மாவை தாண்டி வேறு யாராச்சும் உங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தேவையே கிடையாது. இதுலேருந்து இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்கள். இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு பிடிச்ச வேறு ஒரு பர்சனோட நீங்கள் சேர்ந்து அவங்க பார்ட்னரை தேர்ந்தெடுங்க. ஏன்னா தேவையில்லாத உங்களை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப மனது வருத்தத்தில் நீங்கள் உக்காந்துருக்கிறதோட, நீங்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு எல்லாரும் கூட போய் பேசுங்க, எல்லாத்துக்கூடயும் போய் பழகுங்க. யாருமே
நல்லவங்களும் எல்லாம் எல்லாத்துக்கூட பழகுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ நான் அதனால தான் சொன்னேன். யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஷேடாக ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஷேடாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வீடியோக்கள் நான் பண்ணணுன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் யூ, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் யார் ஒர்த்துன்னு சொல்லி காட்டுங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் அதிர்ஷ்டமான கல், ஓகேவா? அது நீங்கள் எந்த இடத்துல உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களோட லைஃப்பும் இருக்குது. நீங்கள் இவ்வளோ தான் சொல்லிட்டு அந்த 20,000 இருக்க போகிறீங்களா, இல்லை உங்களோட தெரிஞ்ச உங்களோட வேல்யூ உங்களோட இவ்வளோன்னு தான் சொல்லி உங்களோட வேல்யூ கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு வேல்யூவே கிடையாது. கணக்கில் அடங்காத அளவுக்கு உங்களோட வேல்யூ இருக்குது, ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்க தேங்க்யூ, டேக் யூ, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.